ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வாழை மட்டை நார் வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எங்கள் வீட்டு வாழை மரத்துலேருந்து இந்த மாதிரி வாழை நார் வந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு 7 நார் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன். இனிஷியலாக நமக்கு அதான் வேணும். 7 வந்து எடுத்துருக்குறேன். அதில் இதை வந்து இந்த நீட்டு வாக்கில் போட்டுட்டு ரெண்டாவது நாரை இப்படி இந்த யூ ஷேப் உள்ளார விட்டு இழுக்கணும். இழுத்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நாரை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அடி வழியாக கொடுத்து மேலே உள்ள அந்த யூவில் வந்து விட்டு இப்படி இழுக்க வேண்டியதான். இந்த மாதிரி 6 நாரையும் பண்ணிக்கிட்டோம். ஒரு நார் வந்து மேலே இருக்குது, கீழே வந்து 6, மொத்தம் 7 நாரையும் நம்ம பண்ணியாச்சு. மேலே கொடுத்த நாரையும் அதே மாதிரி அந்த யூக்குள்ளே விட்டு நல்லா நகர்த்தி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து சென்டர் பகுதி. இது வந்து நமக்கு ரவுண்டாக கிடச்சிச்சு. இப்போ வந்து நமக்கு சுற்றி வந்து 2 நாராக வந்து 7 பேர் வந்து நமக்கு கிடச்சிச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப்பு, இன்னொரு நார் எடுத்து ஏதாவது ஒரு பேரில் வந்து உள்ளார விட்டு ஜஸ்ட் அதை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து சுற்று நார். இதை தான் இந்த நாரை, இந்த ரெட்டை நாரை, இந்த நாரை தான் வச்சு நம்ம சுற்றி போட்டுக்கிட்டே வர போகிறோம். எப்படி கூடை பின்னுறதுக்கு போடுவோமோ அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி அடுத்த உள்ள நாரை ரெட்டையாக அப்படியே அந்த இடுக்கில் அந்த சந்தில் விட்டு ஒரு ரொட்டேட் பண்ண போகிறோம். ஒரு முடிச்சு மாதிரி ஒரு டைட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த வந்து பின்னல் வந்து ரொம்ப ஈஸி. இந்த மேட் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இது உங்களுக்கு பேசிக். இது புரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக முடியும். பாருங்கள், ஒரு நாராக விட்டு இப்போ ஜோடியாக விட்டு ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சுற்று முடித்தாச்சு. ரெண்டாவது சுற்று வரும்போது 2 நம்ம வந்து கொடுத்த நாரை இப்போ ஒத்தையாக பிரித்து பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து ஒத்தையாக பிரித்து அந்த நாரை ஒரு நாராக எடுக்கிறேன். ஒத்தையாக பிரித்து அதை வந்து கீழே ஒரு நாள் மேலே ஒரு நார், அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், ஒத்தையாக பிரித்து எடுத்து அதே மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி அடுத்த நார் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த 2 நாருக்கு இடுக்கில் வந்து ஒரு நாரை அடுத்தடுத்த நாரை வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே அப்படியே சுற்றி போட்டுட்டு வர போகிறோம் நம்ம. உங்களுக்கு வந்து இந்த நாட் வந்து புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொட்டேட் பண்ணிவிட்டு ரெட்டையாக இருக்கிறதுல ஒன்றை மட்டும் பிரித்து எடுத்து அந்த இடுக்கில் கொடுத்து ஒரு ரொட்டேட்டு. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் திரும்ப காட்டிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி நம்ம சுற்றி போட வேண்டியதான். இது பின்னி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இப்போது நான் வந்து தரையில் வச்சு பின்னி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சுற்று நார். இப்போ நான் கையில் பிடிச்சிருக்கிறது, ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிறது சுற்று நார். இப்போ அதை உள்ளார நான் விட்டு அதை வந்து அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி இல்லைனா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த நாரை தள்ளிட்டு இடுக்கில் விட்டுட்டு கீழே ஒரு நாள் மேலே ஒரு நார் அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணுறோம். கையால் வந்து சுற்றிக்கோங்க அந்த நாரை. பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு நாரை தள்ளுறோம். அதே மாதிரி அந்த நாரை வந்து ஒரு தடையும் சுற்றி இப்போ போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அந்த பின்னல் வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட்டையாக இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு தடையும் நான் அடுத்த நாரை தள்ளுறதுக்கு முன்னாடி அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதை வந்து வால் ஹேங்கிங்காகவும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். பின்னி முடித்தோடனே பாருங்கள், இது வந்து டைனிங் டேபிளில் ஹாட் பேக்கு இந்த மாதிரி சூடான பொருள் வைக்கிறதுக்கு டேபிளில் டைரெக்டாக வைக்க முடியாது. ஸோ இது மேலே வைக்கலாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் வந்து எதுவும் சூடாகாமல் நல்லா இது வந்து நீட்டாக இருக்கும். இப்போது பின்னும்போது நடுவில் வந்து கேப் வரும். அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து இது பாருங்கள், ஒரு நாரை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நடுவில் ஒரு கேப்பில் வந்து ஒரு நாரை விட்டு ரெட்டையாக எடுத்துக்கிறேன்.
ஏன்னா போக போக நீங்கள் அதே நார்லேயே பின்னிக்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து அப்படியே கூட மாதிரி வளைஞ்சு வந்துடும். ஸோ ரவுண்டாக மேட்டு மாதிரி வராது. அதனால் நடுவில் ஒரு 4, 3 இந்த மாதிரி அதுக்கு நடுவில் வந்து ஒரு நாரை வந்து எக்ஸ்ட்ரா இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மெத்தட் தான். ஒரு நாரை ஆட் பண்ணிவிட்டு சுற்று நாரை வந்து கீழே ஒரு தடவை மேலே ஒரு தடவை கொடுத்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். எங்கெங்கே வேணுமோ உங்களுக்கு கேப் இருக்குதுன்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நாரை ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் நடுவில். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சுற்று நார் வந்து தீந்துருச்சுன்னா அதை எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அது கூட இன்னொரு நாரை அப்படி வச்சு ஒரு சின்ன பிட்டு நார் எடுத்து இப்படி மேலே சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு சுற்று நார் வந்து தீந்துருச்சு. மேலே நம்ம சுற்றி ரொட்டேட் பண்ணி வந்தோம் இல்லையா, அந்த நார் வந்து தீர்ந்ததுனால நான் வந்து இப்போ ஜாயிண்ட் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து 2 முடிச்சு போட்டுட்டு அந்த நாரை கட் பண்ண வேணாம், அது கூடவே அப்படியே விட்டுடலாம். கூடவே விட்டு அப்படியே சேர்த்து பின்னிடலாம். இப்போ பாருங்கள் முடிச்சு போட்டது. இப்போ நீங்கள் பின்னும்போது அந்த நாட் வந்து உங்களுக்கு தெரியாது, நீட்டாகிடும். இப்போ அதே மாதிரி ரெண்டு நார் இருக்கும் இல்லையா, சுற்று நார், கீழே ஒரு நாள் மேலே ஒரு நார். பாருங்கள், ரெண்டுமே நான் அந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாரை வச்சு கீழே நாள் மேலே நார் வச்சு ரொட்டேட் பண்ணி சுற்றி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் அந்த மேட்டு. இது வந்து நம்ம வீட்டில் வந்து கையால் பின்னது ஹேண்ட்லூம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து கால்வாசி வந்து முடிச்சாச்சு. நார் வந்து நீங்கள் பின்னிட்டு வரும்போது காஞ்சிரும். அப்போ அடிக்கடி வந்து தண்ணி கையால் தொட்டு அந்த நார் மேலே வந்து ஃபுல்லாக வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து வெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பின்னுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இல்லைனா நார் வந்து உடஞ்சி போயிடும், பிஞ்சு வந்துடும். ஸோ அப்பப்போ வந்து நீங்கள் அந்த சுற்று நாரை மட்டும் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. கையில் தண்ணி நினச்சி அது மேலே வந்து தடவி விட்டிங்கன்னா அது வந்து வெட்டாகிடும், ஈரமாயிடும். அப்புறம் நீங்கள் பின்னுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மீதி அந்த ரவுண்டில் உள்ள நாரை வந்து நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கையில் சுற்று நார் இருக்குல்லையா, சுற்றி பின்னிக்கிட்டே வரோம்ல, அதை மட்டும் பண்ணால் போதும். அப்பப்போ வந்து கொஞ்சம் வந்து தண்ணி தெளித்து ஈரமாக்கிக்கோங்க. பாருங்கள், மேட் வந்து ஹாஃப் ஆஃப் த மேட் வந்து முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வார்னிஷ் அடிச்சிட்டிங்கன்னா, இப்போ வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா வார்னிஷ் அடிச்சிட்டிங்கன்னா லாங் லைஃப் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து மோஸ்ட்லி முடிச்சிட்டேன். நான் அதோட போதும், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எண்டில் வந்து நான் 2 நாட் போட்டு முடிச்சிட்டேன். நல்லா டைட்டாக 2 நாட் போட்டு நான் அதோட முடிச்சிட்டேன். இப்போ எண்டெல்லாம் வந்து 3 நாராக எடுத்து நம்ம ஜடை பின்னும்போல அந்த மாதிரி பின்னி ஒரு நாட் போட்டுட்டேன். எண்டில் ஃபுல்லாகவே வந்து அந்த மேட்டை சுற்றி ஃபுல்லாகவே 3 நாராக எடுத்து ஜடை பின்னுற மாதிரி பின்னி நான் நாட் போட்டுட்டேன். இப்போ ரொம்ப நீட்டிகிட்டு இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நாட் போட்டதோட கீழே வந்து கொஞ்சோண்டு இடம் விட்டு நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் அந்த ரவுண்டை ஃபுல்லாகவே. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். நம்மளோட மேட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் டைனிங் டேபிள் மேட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஹாட் பேக் வைக்கிறது, நம்மளோட பிளேட்டு, ஸ்பூன், டீ கப் இதெல்லாம் வைக்கிற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். இது வந்து வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.